ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன். இப்போ இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் ரெஃப்ரெஷிங் ஹெல்த்தியான ஒரு புதினா இலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன இலையா சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மருத்துவ நன்மைகள் ஒளிஞ்சிருக்கு. இதை நம்ம சாதாரணமாக நம்மளுடைய சமையல் வகையில் அதிகமாக பயன்படுத்திட்டு வர ஒரு இலை தான். ஆனால் இதில் இருக்கிற நன்மைகள் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. இதுல நம்ம உடம்புக்கு என்ன எல்லாம் நன்மைகள் இருக்கு, இதுல இருக்க மருத்துவ நன்மைகள் எல்லாம் என்னன்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த புதினா இலை பார்த்தீங்கன்னா முக்கியமா நம்ம வாயில துர்நாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இது உதவியா இருக்கு. அதாவது நம்ம வாயில ஸ்மெல் வரதையும், அது போல நம்ம தொண்டை வீக்கம், இந்த மாதிரி பிரச்சனைகளால அவதிப்படும் போது இந்த புதினா இலையை நம்ம ஜூஸாவோ இல்லைன்னா ஒரு துவையலாவோ நம்ம எடுத்துக்கும் போது அந்த பிரச்சனைகளை எல்லாம் குறைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. அதே போல நம்மளுக்கு இந்த மழை காலத்துல இல்ல கிளைமேட் சேஞ்ச் நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான சளி, இரும்பல் போன்ற பிரச்சனைகளை எல்லாம் இருக்கும்போது இதை புதினா சாறாவோ இல்லைன்னா சூப்பு மாதிரி செஞ்சு குடிக்கும்போது இரும்பல் பிரச்சனையெல்லாம் சரி பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா பெண்களுக்கானாலும் சரி, ஆண்களுக்கானாலும் சரி, நம்ம முகத்துல பிம்பிள்ஸ், ஆக்னி, டல்னஸ் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் அதிகமா இருக்கு. அதுவும் இந்த வெயில் காலத்துல சொல்லவே வேண்டாம். நம்மளுக்கு அதிகமான ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல இந்த புதினாவை ஜூஸாவோ இல்லைன்னா ஃபேஸ் பேக் மாதிரியும் நீங்க போட்டுக்கும் போது இதுல இருக்கிற மருத்துவ நன்மைகள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனைகளை எல்லாம் குறைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவி பண்ணுது. அதே போல இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வெயில் தாக்கம் அதிகமா இருக்கு. நம்ம வீட்டுள்ளேயே இருந்தா கூட நம்ம அந்த வெயில உணர்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு வெயில் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல இந்த வெயிலால ஏற்படுற உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் இந்த புதினா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப இருக்க இந்த வெயில் காலகட்டத்துக்கு இது ஒரு பர்ஃபெக்டான கூலிங் ஏஜென்ட் தான் அப்படின்னு சொல்லணும். இந்த புதினா ஜூஸை நம்ம குடிக்கும்போது நம்ம உடல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அதே போல் இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அதிகமாக தலைவலிகள் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம எப்பவுமே நம்ம தலை பார்த்தீங்கன்னா ஈரமாயிட்டே இருக்கும். வேர்வை வந்துகிட்டே இருக்கிறதால நம்ம தலை பாரமாகவோ, சில பேருக்கு தலைவலி அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க இதை புதினா எண்ணெயோ இல்லைன்னா அதோடைய இலை சாறை நம்ம தலையில தடவிட்டு வரும்போது நம்மளுக்கு இந்த தலைவலி பிரச்சனையிலிருந்து முழுமையா நிவாரணம் கிடைக்கிறதுக்கு இந்த புதினா இலை ரொம்ப உதவியா இருக்கு. அதே மாதிரி இந்த புதினாவில் இருக்கிற இரும்பு சத்து, பாஸ்பரஸ், கால்சியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தை நல்லா சுழற்சி செஞ்சு நம்ம ஹீமோகுளோபினை சீராக வைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவி பண்ணுது. அதே போல வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க இந்த புதினா இலையை ஏதாவது ஒரு வகையில நீங்க பயன்படுத்திட்டு வரலாம். இது நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை எல்லாம் கரைக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுது. வெயிட் லாஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டாவும் இருக்கு. அதே மாதிரி இந்த புதினா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீரண சக்தியை மேம்படுத்த உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இரும்பல் போன்ற பிரச்சனைகளும், ஆஸ்மாவால கஷ்டப்படுறவங்களும், மூச்சு விடுறதுக்கு பிரச்சனையா இருக்கிறவங்களுக்கும் இதை நீங்க பயன்படுத்திட்டு வரும்போது மூச்சு கோளாறு பிரச்சனைகளை எல்லாம் இயற்கையான முறையிலேயே சரி பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சின்ன இலை நமக்கு தர நன்மைகள் பெரிய லிஸ்ட் தான். நான் கொஞ்சம் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதை தினமும் ஒரு கப்பு தேநீராவோ இல்லைன்னா சட்னியாவோ ஜூஸாவோ ஏதோ ஒரு வகையில நீங்க பயன்படுத்திட்டு வாங்க. உங்க உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும், மனசும் சுத்தமாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான மற்ற இயற்கை மருத்துவ தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.